கேரளா செட்டப்ல இருக்க மாதிரி இருக்குல்ல வீடு. செவுத்துல வந்து கோட்டிங் வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை இது பண்ணி அப்படியே மேல இது பண்றது. அது என்ன இடம்? மலை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் கட்டுத்தறியாக இருந்த ஒரு இடமாமாங்க. பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீட்டாக இருக்கும் இல்லையா இப்படி தானே இதுக்குள்ள நம்ம போகலாம். நம்ம இப்போ இருக்க மாதிரி தான் இருக்கும். அதான். ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் வட்டத்தில் கணுக்கரை அப்படின்ற ஊரில் ஒரு பழமையான ஒரு வீடை தேடி தாங்க வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 வருடங்கள் பழமையான ஒரு வீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊரே பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி நிறைய கோயில்களும் அதுக்கப்புறம் நிறைய மர்மமான பொருட்களும் இந்த ஊரில் வந்து கண்டு எடுத்திருக்காங்களாம் முன்னொரு காலத்தில். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த 400 வருடங்கள் பழமையான அந்த வீட்டை தேடி தான் வந்திருக்கோம். அந்த வீடு எப்படி இருக்குது, பழமை மாறாத அதே கட்டமைப்பில் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இந்த வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் வந்து இந்த வீட்டோட என்ட்ரன்ஸு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பழமையான அந்த மரங்கள், அதாவது கதவுகள் வந்து அந்த காலத்து மரத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிணறு மொபைலாம் இருக்குண்ணே உள்ள எல்லாம் இருக்குங்க. இப்போ இந்த ரூம் எல்லாம் வருது. இது வந்து மொட்டை மாடி, மேல தண்ணி இதுக்கு போற வழி இது. அப்படியா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் அந்த பழமை மாறாத அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே. இது வந்து இப்போ அவர் வந்தாருன்னா அங்கெல்லாம் போக மாட்டாரு. ஓகே. இது என்ன இடம்? இதுதான் அந்த காலத்து பாத்ரூம். அப்படியா? அப்ப இந்த வீட்டுக்குன்னே தனியா பாத்ரூம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உள்ளதா இருக்கு. இதுக்குள்ள நம்ம போகலாம். நம்ம இப்ப இருக்க மாதிரி தான் இருக்கும். அதான் மயிலெல்லாம் இருக்கும் போலயே. இங்க பாருங்களேன் அந்த வீட்டோட அமைப்பு பாருங்க. இதில் வந்துக்கலாம். அதாவது இங்க வந்து ஆடு மாடுகள் எல்லாமே குதிரை கட்டுறாங்க. ஓகே. இப்போ வந்து உள்ள போகணும்னா அதான் என்ட்ரன்ஸுங்களா? ஓகே. பேக் வழி. இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வேற மாதிரி இருக்குல்ல. ஒரு 500 வருடங்கள் தாண்டி இந்த வீடு வந்து இன்னுமே இருக்குதுங்க. ஸோ அந்த பழமை மாறாத அதே ஒரு சுற்றமைப்புல ஸ்டோரேஜ் ரூமா? இது வச்சிருந்தாங்க பலகைகள், அதோட இது இதெல்லாம் அவங்களோட பொருட்கள்லாம் இதுல வச்சிருக்கீங்க. தொட்டி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அதாவது இங்கேயே எல்லாம் வந்துடும். கேரளால இருந்து இந்த கேஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த சுத்தரக்கூடிய ஒரு கேஸ்ட். இதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் நானு. அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ரேடியோ மாதிரி இருக்கு தெரியுங்களா, அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. போடலாம். அந்த மிஷின் இல்ல ப்ரோ, வெளியில இல்ல இங்கிலீஷ் சாங்ஸ் போல கொலம்பியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப சாவி வந்தாதான் மாம்சம் எல்லா கேட்டையும் லாக் பண்ணிட்டு அந்த காலத்து கார்லாம் இருந்துச்சுன்னா காரா? ஓ இங்கயா உள்ள புலி கூட எல்லாம் பாம்பு குத்துறது. இது பாம்பு அடிக்கிறதுக்கு குத்துறது, அடிக்கிற வேலையெல்லாம் இல்ல, குத்துறது தான். ஈட்டி அந்த காலத்து ஆயுதங்கள். அந்த டோர் லாக் ஆயிருக்காரா? சரி விடு, பாத்துப்போம். சரி ஓகே. உள்ள ரூம் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அந்த சண்டா இருக்கும். வெயிட் பண்ணு ப்ரோ. இது வந்து என்னன்னா செவுத்துல வந்து கோட்டிங் வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையை இது பண்ணி அப்படியே மேல இது பண்றது. நைஸா இருக்குல்ல. சைனிங் வந்து நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டையில தேய்ச்சதா அது? அதான் அந்த கடுக்கா பொடி காய்ச்சிங்க வேக வச்சு. ரைட் ரைட். இந்த மெத்தடு அந்த ஒரு சில காயெல்லாம் போடுவாங்க, அது ஸ்மெல் வராது.
ஆ ஆ ஆ இதுவா என்ன எப்படி இருக்கு இந்த ஷேப் பாருங்க. அப்படிதான் இருக்கும். அது எப்படின்னா இங்கே முளைச்சி அடிச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி கிட்ட வச்சு இல்லைண்ணா இது இங்கே இப்போ அதான் இதில் சுற்றி இதில் வந்து வெளியே வரும். அதான் இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இப்போ மூடி ஒரு சின்ன சின்ன மாதிரி இருக்கு. இப்போ அது ரொம்ப பழசு கிடையாது. இதான் வடிகட்டை. ஏறுங்க ஏறுங்க தம்மு டிம்முன்னு போயிட போறீங்க. மேலே அது ஓப்பன் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. உள்ள வந்து எப்படின்னா ப்ரோ இதே மாதிரி அந்த இங்கிருந்து விட்டு தூக்கி அந்த படத்துல பணம் இதெல்லாம் வைப்பாங்க தெரியும். அது மாதிரி 4 லாக் இருக்கு. மேலே போய் பார்க்க போறேங்க. இந்த வீட்டோட மொத்த அமைப்பும் வந்து மேல இருந்து தெரியும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த படிக்கட்டெல்லாம் பாருங்க. இதுதான் வந்து அப்ப இருந்து இன்ன வரைக்கும் இருக்கு. இதுக்குன்னு தனியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து மேலே வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. கேரளா செட்டப்ல இருக்க மாதிரி இருக்குல்ல வீடு. இது பாருங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடுங்க. அந்த சைடு அது வராது ப்ரோ, அது தனி வீடு. இது அதாவது இதுல இருந்து போய் இப்படியே போகும். இப்படி போய் அப்படி வரும். பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கரால இருக்கும் போல இருக்கும். வீடு 1/2 ஏக்கராக்கு இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி காலி இடம் அங்கங்க அதான் இருக்கும். அது என்ன இடம்? மலை இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் கட்டுத்தறியா இருந்த ஒரு இடமாமாங்க. இங்க பாருங்க. பாருங்க லைட்டு போட்டு காட்டுறாருங்க. இந்த காலத்து பொருட்கள்லாம் இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. பழமை மாறாத பொருட்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க அப்படிலாம் யோசிக்க தோணுது. இங்கே கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குதுங்க, சும்மா பிளாட். இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய கட்டுத்தறியாக இருந்த ஒரு இடமா. இப்போ முன்னொரு காலத்துலலாம் வந்து இங்கெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு, அதாவது குழந்தை பிறந்த ஒரு 6 மாதத்துக்கு பாலெல்லாம் வெளியெல்லாம் வாங்க மாட்டாங்களாம். இங்கே தான் வந்து வாங்குவாங்களாம். அதாவது இங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். ஸோ அப்படி ஊற்றி வைக்கக்கூடிய பகுதி தான் இந்த இடம். அதாவது இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த மாடு கட்டுறதுக்கு உண்டான இடம் இல்லை, அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாடெல்லாம்? 300 மாடு. இங்கே பாதி மாடு தான் இருக்கும். ஓகே. குடோன் இருக்கு, அங்கே கட்டிடுவாங்க. ஓ, மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு. எது இதுவா? மாட்டுக்கு சாப்பாடு செய்கிறது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து இங்கே ஒரு கிணறு போ. அங்கே அந்த மாட்டு சாணி வச்சு கேஸ் தயார் இது அது அங்கே அந்த இடத்துல மாட்டு பொண்ணு செடியில் இது. குட்டி குட்டி மாங்காய் வாட்டா என்னது? இந்த அழகுக்கு அந்த மாதிரி செடி அடங்குது. காய் என்ன? பால் காயாட்டம். இங்கே ஒரு கிணறு இருக்குங்க, அதாவது கட்டுத்தாரியில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. பட் ஆனால் தண்ணி இல்லை. பாருங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அந்த வீட்டோட கட்டுத்தாரி. சாவி பூட்டி இருக்கு. அது இல்லாமல் இல்லை பார்த்தேன், இதில் உள்ளே வந்து பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் இன்னொரு டைம் வரலாம். எது உள்ள இருக்கிறா? அதான் இங்கே இருக்கக்கூடிய சேரு அதெல்லாம் பார்த்தேன். நம்மளோட இது. ஓ, அதான் பழங்காலத்து முன்னொரு காலத்துலலாம் பார்த்துருக்கேன். அந்த கூடையெல்லாம் வச்சுருக்கேன்.
பணம் ஓலையில் கட்டினதா? பனோட கூட இது ஸ்டூலு ஆட்டாங்கல் அந்த அம்மிக்கல் உட்கார்ற மாதிரி அது வந்து திருக்கு ப்ரோ. இருக்கை என்ன இதில் இருக்கு? சுவிட்ச் பாக்ஸு இங்கே பாருங்களேன். ப்ரோ மத்து மத்து. ஓ, இது வந்து இந்த நெய்க்கு. அது மத்து. இது வந்து கரண்டி. இது வந்து இதில் தான் இந்த களி கொடுக்குறது ஒவ்வொரு ஆளுக்கும். இங்கே பாருண்ணே, கலரி அகப்பைன்னு சொல்லுவாங்க. அகப்பையில் கலரி எடுத்து கொடுக்குறது. கொடுங்க, இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த பனியாற்கல் இங்கே கொடுங்க. வெயிட்டாக இருக்கும் போலையே. சரியான இருக்கு. இப்படி தானே பனியாற்கல் பாருங்க. பழைய கல்லாம் ஆமாம். இதை போடுங்க, நைட்டு போடுங்க. இது எல்லாம் தட்டு மாதிரி இருக்கு, இல்லை சாப்பிட்ற தட்டு மாதிரி. இல்லை இது இது இல்லை அது மாவு ஊற்றி மரக்கல் மர இதில் அந்த சாப்பிட்ற மாதிரி. அதான் சாப்பாடு ரத்தம் இதை மூடி வைக்கிறேன். முடியுங்க? எஸ் ப்ரோ, இருக்கலாம். இதெல்லாம் பகல இருக்கு. ஓகே, இந்த அடியிலலாம் கிரவுண்டு மாதிரி இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ வச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ணுறீங்களா? இந்த பூ இதெல்லாம் இருக்குங்களா? ஓ, அந்த இது மண் சட்டி மாதிரி, அந்த காலத்து மண் சட்டிங்க பாருங்க. ரைட்டு, வேற பகுதி பார்க்க முடியாது. என்னங்கண்ணா வெயிட் தூக்கும்ல, எக்ஸசைஸ் பண்ணுறது தண்டால் எடுக்கிறது. இது இங்கே பாருண்ணே எப்படி இருக்குன்ட்டு. என்ன தண்டால் இதுக்குள்ளே எடுத்துக்கு பாருங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் எடுக்காதீங்க, வயிறு வலின்னு படுத்துறீங்க. நீங்கள் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்யறதுக்குண்டானது சமையலறை. இங்கே பாருங்களேன், தனியாக சாப்பாடு செய்கிறது, அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது. உள்ளே போனோம்னா இது மோர் சிலப்பு இருக்குங்க. ஓ, பெரிய பெரிய கட்டை மோர் சிலப்பு இருக்குது. அதான் ஒரு சமையலறை நம்ம இருக்கிற இடம். இது என்னது? ஓ, ஓகே 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 ஓகே. எப்படி எடுத்துருக்கீங்க? அதான் தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி. உள்ள என்னது? அதான் அண்டாவுக்கு மாற்றது. ஓகே, அவ்வளோ மொத்தமாக இந்த பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளோ தான் பார்க்க முடியும். முன்னாடி காட்டுறாங்க. ஓகே, மக்களே, இது வந்து இந்த அரண்மனையில், அதாவது இந்த பழமை மாறாத இந்த வீட்டில் வந்து பாத்ரூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பழமை மாறாத அந்த செட்டப்லாம் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. அந்த சங்கிலியில் இழுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குங்க. டியூப் இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கட்டின மாதிரி இருக்கு. என்ன எங்க குளிக்கிற மாதிரி அந்த காலத்துலேயே இருக்குங்க. இந்த காலத்துலன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் கட்டின மாதிரி இருக்குது. இல்லை ஒரு 100 வருஷம் இருக்குமா இதெல்லாம்? இதெல்லாம் என்னன்னு தெரியல. பெரிய ஒரு ஹால், செம்ம வீடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சுற்றி இருக்கிற பகுதி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.